அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் கிட்ட நிலா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எங்கதான் போறது? நம்ம இத்தனை பேர் சந்தா வீட்டுல எப்படி தங்குறது? சந்தாவுடைய வீடும் பாருங்க ரொம்ப சிறுசா இருக்கு. இதுல இவ்வளவு பேர் தங்கவே முடியாது. சரி, ராத்திரி நேரம் போறதுக்கு போக்கடை இல்லாதனால அனிஸ் இங்க கூப்பிட்டாருன்னு வந்தோம். எவ்வளவு நாளைக்குதான் இவங்க வீட்டுல நம்ம தங்குறது? அந்த வீட்டுக்கு நம்ம எப்படித்தான் போறது? அந்த வீடு உண்மையிலேயே உங்க பேர்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எனக்கு தெரியாதா அந்த வீடு யாரு பேர்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்ப அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட் எங்க? அந்த வீடு உங்க பேர்ல தான் இருக்குன்னா அந்த வீட்டுக்கான பத்திரம் எங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அந்த பத்திரம் அந்த கஸ்தூரி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா ரொம்ப அசால்ட்டா சொல்லவும், என்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு வருத்தமே இல்லையா? அந்த வீட்டை விட்டு இப்படி துரத்து விட்டுட்டாங்க. எல்லாரும் யாரோடய வீட்டுல வந்து தங்கி இருக்கோம். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா அவங்க கஸ்தூரி வீட்டுல தான் இருக்குன்னு சொல்றீங்க. எதை வச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பாருமா, உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய உண்மை இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், உண்மையா? என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. எங்க அப்பா சாக போற காலத்துல அப்ப சேரன் சோழன் பாண்டி 3 பேருமே பிறந்துட்டாங்க. 3 பேருமே விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்க தான். அவர் சாக போற காலத்துல அந்த வீடு எனக்கும் என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு தான் செத்தே போனார் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்புறம் என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரரு நீங்க தான். அப்ப அந்த வீடு உங்களுக்கு தானே சொந்தம். அவங்க எப்படி கேஸ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், இங்க பாரு, அவங்க கேஸ் போட்டாங்க தான். சொத்துல உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ போடாம அந்த வீட்டுக்கான பத்திரத்தை திருடி வச்சுக்கிட்டு அந்த வீடு எங்க 3 பேர் பங்குல இருக்கு. ஆனா இந்த நடேசன் எங்களை ஒதுக்கிட்டு அந்த வீட்டை அவன் மட்டும் சொந்த கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இது எப்படி செல்லும்? அதனால அந்த வீட்டு மேல கேஸ போட்டிருக்காங்க. அந்த கஸ்தூரியும் கஸ்தூரியோட நொண்ணணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி, அந்த பத்திரம் அவங்க கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், அட ஆமா, என்னுடைய 3 பிள்ளைய பேர்லையும் என் பேர்லையும் தான் அந்த வீட்டு பத்திரமே இருக்கு. அப்பா அவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்ததுனால அவங்க பேர்ல உண்மையிலேயே டாக்குமெண்ட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணல. அந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. நடேசன்ற பேர்ல தான் அந்த வீடு இருக்கு. என் பேர்ல தான் பத்திரமும் இருக்கு. பத்திரம் என் கையில இல்லாததுனால இவங்கெல்லாம் கோர்ட்டுல ரொம்ப தைரியமா போய் கேஸ போட்டிருக்காங்க. பத்திரம் என் கையில இருந்தா கேஸே போட்டிருக்க முடியாது. இப்ப அந்த கஸ்தூரி வீட்டுல தான் பத்திரமே இருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா நடேசன் சொல்லவும், அப்பதான் நிலா யோசிக்கிறாங்க, கஸ்தூரி வீட்டில் பத்திரம் இருக்குன்னா இதுக்கு ஒரே வழி கார்த்திகா தான். கார்த்திகாட்ட ஃபோன் பண்ணி நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லணும். பத்திரம் கைக்கு வந்துச்சுன்னா கோர்ட்டில் அடுத்த ஹியரிங் வரையில இந்த டாக்குமெண்ட் ஒன்றை காமிச்சு கேஸை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தா கார்த்திகாவுக்கு ஃபோனை போடுறாங்க. கார்த்திகா, நான் நிலா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சொல்லுங்க நிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோழன், சேரன் மாமா, பாண்டி, பல்லவன், நடேசன் மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தியும் கார்த்திகா கேட்கவும், கார்த்திகா இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நிலா படபடன்னு பேசவும், உதவி வேணுமா? என்ன உதவி நிலா? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், அன்னைக்கு நடந்த விவரம் எல்லாத்தையுமே பார்த்தா நிலா சொல்லவும், கார்த்திகாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம். அம்மா இப்படியா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், ஆமா கார்த்திகா, போறதுக்கு போக்கடை இல்லாம சேரன் அண்ணனோடைய ஃப்ரெண்டு அனீஸ் அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்கி இருக்கோம். இத்தனை பேர் அவங்க வீட்டில் தங்கி இருக்க முடியாது. அவங்க வீடு ரொம்ப சிறுசா இருக்கு. நாங்கள் பழையபடி அந்த வீட்டுக்கு தான் போகணும். எங்களுக்கு திடீர்னு வாடகைக்கும் வீடும் கிடைக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திகா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. உங்க வீட்டில் தான் பத்திரம் இருக்குன்னு நடேசன் அங்கிள் சொல்றாரு. உங்க வீட்டுக்குள்ள எங்களால யாராலையும் போய் அந்த பத்திரத்தை எடுக்க முடியாது. நீங்க தான் எப்படியாவது ஏதாவது யோசிச்சு உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை மட்டும் வாங்கி கொடுக்கணும். அந்த பத்திரத்தை மட்டும் நீங்க கொடுத்துட்டா மட்டும் போதும். கோர்ட்ல அடுத்த ஹியரிங்ல இந்த பத்திரம் டாக்குமெண்ட் ஒரு ஆதாரம் போதும். இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சாலே கேஸ் ஒன்றும் இல்லாம ஆயிரும். அவங்களால கேஸே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கெஞ்சுன்னு கெஞ்சவும், விடுங்க நிலா, உங்களுக்காக இல்லைனாலும் சேரன் மாமாக்காவது இதை நான் செய்யறேன். நான் நாளைக்கே வீட்டுக்கு நான் போறேன். போய் அம்மா கிட்ட இதை பேச மாட்டேன். அம்மா கிட்ட பேசினா கண்டிப்பா டாக்குமெண்ட்டை கொடுக்காது. எப்படியாவது ஒளிச்சு வச்சிருக்கோம். நான் வேற விதமா ஏதாவது பேசி நான் கண்டிப்பா டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், கார்த்திகா இதை நம்பலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், கண்டிப்பா நம்புங்க நிலா, இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதினே வச்சுக்கோங்க. கண்டிப்பா அங்கேதான் டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்டோட நாளைக்கு உங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்திகா பார்த்தா அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு அப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நிலா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும் சிரிச்ச முகத்தோட பார்த்தா நிலா வராங்க. என்னங்க காலையில இருந்து இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வரைய முகம் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, இப்போ முகம் பிரைட்டா இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதை நாளைக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாருக்கும் சப்பாத்தி பார்த்தா சந்தா சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிலா இங்க சப்பாத்தி தான் அண்ணே, ஆளும் சப்பாத்தியும் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அட போடா வீடே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோகமா இருக்கவும், அண்ணே வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா இதுக்கு நாளைக்கு ஒரு முடிவு கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா சொல்ற, எப்படிப்பா வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க, நம்ம கோர்ட்டுக்கு போய் கேஸை நடத்தி அந்த கேஸோட ஹியரிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் கேஸ் நம்ம பக்கம் நிற்குமானே தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் புலம்பவும், அண்ணே ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எதா இருந்தாலும் நாளை காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. இங்கே கஸ்தூரி வீட்டுக்கு பார்த்தா சொல்லாம கொல்லாம காலையிலே பார்த்தா கார்த்திகா வராங்க. கார்த்திகா என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும், இல்லம்மா அவரு நேத்தே ஊருக்கு போயிட்டாரா, உங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு தான் நினைச்சேன், அதுக்கப்புறம் சரி சொல்லாம சர்ப்ரைஸா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், வாமா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு புடவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கஸ்தூரி மேல பாசத்தை அப்படியே அள்ளி கொட்டவும், கஸ்தூரிக்குமே ஒரு சந்தேகம், நீ இப்படியெல்லாம் செய்ய மாட்டியாடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், ஆமா நீ பார்த்த அதெல்லாம் உன் மேல எனக்கு பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா புடவையில எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், உதவியா என்ன உதவிடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்குறாங்க. இல்லம்மா அவரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, நீ நம்மளுடைய இடம் மதுரை பக்கம் வாங்கிட்டு போட்டிருக்கோல, அந்த இடத்தோடைய டாக்குமெண்ட்டை நீ கொடுத்தேன்னா அதை வச்சு அந்த பத்திரத்தை வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அவரே திருப்பி கொடுத்துருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், இதை பற்றி உன்னுடைய மாமனாரோ மாமியாரோ மாப்பிள்ளையோ யாருமே என்கிட்ட பேசலையடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அதெல்லாம் எப்படிமா அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, சங்கடப்படுறாங்க, என்னைய விட்டு கேட்க சொன்னாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேம்மா, நீ இன்னைக்கு கொடுத்தேன்னா நான் போய் உடனே கொடுத்து அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி அவருடைய பிஸ்னஸ்க்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா வேற மாதிரி பேசவும், சரிடி மாப்பிள்ளைக்கு தானே நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், கஸ்தூரி பின்னாடியே பார்த்தா கார்த்திகாவும் வராங்க. இங்கே கஸ்தூரி பார்த்தா ஒவ்வொரு வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. 4-5 இடம் வாங்கி போட்டிருக்காங்க, அந்த இடத்தோடைய பத்திரம்லாம் அங்கே தான் இருக்கு. கஸ்தூரி வீட்டு பத்திரம், 4-5 இடத்தோடைய பத்திரம், அதோட நடேசன் வீட்டு பத்திரமும் இருக்கு. அதை பார்த்தா கார்த்திகா பார்த்துறாங்க, மாமாவுடைய பத்திரம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்துறாங்க. இந்தாடி மதுரை இடத்தோடைய பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் பார்த்தா கொடுத்துறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வாங்கிக்கிறாங்க. பத்திரத்தை வைக்கிறதையும் பார்த்துக்கிறாங்க. இங்கே கஸ்தூரி பார்த்தா, சரி கார்த்திகா நீங்க இரு, நான் போயிட்டு கறி வாங்கிட்டு வரேன், நீ வந்திருக்கேல சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வெளியே போக கார்த்திகா அந்த நேரம் பார்த்து பீரோவை திறந்து டாக்குமெண்ட்டை எடுத்துறாங்க. டாக்குமெண்ட்டை எடுத்த கையோட நிலாவை பார்க்க வந்துடுறாங்க. நிலாவை பார்த்து கார்த்திகா டாக்குமெண்ட்டையுமே கொடுத்துறாங்க. கார்த்திகா கிட்ட இருந்து நிலாவும் பார்த்தா டாக்குமெண்ட்டை வாங்கிடுறாங்க.